இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மக்களுக்கு இவையெல்லாம் வாடிக்கை. மக்களை படைத்த இறைவனுக்கு காவியம் போற்றும் பொன்னாடு மூவேந்தர்கள் வாழ்ந்த நாடு முத்தமிழ் பிறந்த நாடு. இறைவா நான் வணங்கும் தலைவா, என் தாயின் அன்பை என கூட்டி நான் கடலில் தமிழும் போது என்னை அன்பன் பெற்றிருத்து என் தெய்வமே என் தாயே உனக்கே என் முதல் வணக்கம். நானும் இந்த மருதநாட்டிலே பூந்தோட்ட காவல்காரல் என்ற பெயரோடு அன்பழகன் என்ற பெயரோடு சிறப்போடு இருந்தால் என் வேலை என்ன? மலர் செடிகளில் அத்தனைக்குமே நீர் ஊற்றுவது, மலரத்தையுமே வாடக்கூடாது, பூத்து தொடங்க வேண்டும் என்றுதான் இளவரசியின் கட்டளை. அதை கடைபிடியோடு செய்து முடிக்க வேண்டும். இப்போது பூந்தோட்ட செல்லலாம். இந்த அழகான மனவர சொல்ல என்ன ஒரு அழகாக இருக்கின்றது. பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேணுண்டு. ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு விதமா இருக்கு, ஒவ்வொரு வண்ணங்கள்ல இருக்கு. இந்த அழகான மலர்களை நம்மளுடைய கரம் தொட்டு பறிக்க போறேன். நீங்க மட்டுமா பறிக்க போறீங்க? அனைவரும் சேர்ந்து தாண்டி. அனைவருமா? போகலாமே. நீங்க பறிக்க மாட்டீங்களா? நானும் பறிப்பேன். நீ பறிப்பீங்களா? பரப்படலாமா? ஆகட்டும். Thank you.
வரக்குயிலை சேவல பார்த்து பாட்டே நீயும் அதை இந்த மலர்கள்லாம் பார்க்கும் பொழுது ஆசை ரொம்ப பெருக்கெடுத்தே ஓடுகின்றது. அப்படியாம்மா? இந்த மலர்வன சோலையை விட்டு பிரிவதற்கு நினைவே வரமாட்டதுடி. உனக்காம்மா? ஆமாண்டி, எனக்கும் தானம்மா. அப்படியா? ஆமா. வாழ்ந்தால் இங்கேயே வாழ்ந்துடணும்னு ஆசையா இருக்கடி. அப்படியாகட்டுமா? வாரி தோல குயில் இதன்னே ஏறி தேடுமானே அது திக்கும் கட்டி எனக்கும் கட்டி நிக்குதேனோ அது இப்ப வருமோ அது இப்ப வருமோ அடடா, என்ன ஒரு அழகான பாடல், என்ன ஒரு அழகான கீதம், என்ன ஒரு அழகான வார்த்தைகள். அடடா, இந்த பாடலை பாடியவர் யாராக இருக்கும்? இந்த பாடலை பாடியவர் எங்க இருக்கின்றார்? இந்த பாடலுக்கான அரசன் எங்கிருக்கின்றான் என்று நான் அறிய வேண்டும். அப்படியா? இந்த நந்தவனத்தை தவிர வேறு எங்கிலும் இருக்கவே முடியாது. ஆகையால் ஆளுக்கு ஒரு திசையாக சென்று பார்க்க வேண்டும். சீக்கிரம்